இருக்கிறார். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். தியானத்துக்கு எந்த ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜீசஸ் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையிலே உங்களுடைய கிருபையை தியானிக்கிறதற்கு கர்த்தர் எங்கள் கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியாய் நீர் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை தியானம் செய்வது எத்தனை அருமையானது. இந்த கால வேளையில் அதை நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும் பொழுது ஆமென், நீர் எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தும்படியாக, ஹல்லேலூயா, எங்களோடு இடைப்படும்படியாக பேசும்படியாக எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல உற்சாகமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த காலை வேளையில் இந்த மாதம் முழுவதுமாகவே நம்ம என்ன சிந்திக்கிறோம்? ஆண்டவருடைய பரிபூர்ண கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்ததான ஒரு என்ன சொல்கிறது டைட்டில் சொல்லும் பொழுது, ஆண்டவர் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் எப்படிப்பட்ட கிருபை உள்ளவரா? மிகுந்த கிருபை உள்ளவர், கிருபையில் தயாளர் அவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் அதை அறிந்தவராய், அதை உணர்ந்து கொண்டவராய், ஆமென், அவருடைய கிருபையில் என்ன பண்ணார்? பரிபூர்ணமாய் அடைந்தார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அதிகமாக ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால தான் இந்த தீமோத்தேயில் சொல்கிறாரு, அந்த அவருடைய கிருபை என்னிடத்தில் உண்டாயிருந்து என்ன பண்ணியிருக்கு? பெருகி இருக்கு, அதிகரிச்சிருக்கு. அவருடைய கிருபையில் நான் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய எல்லா நிருபங்களில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஆமென், நிருபத்தின் துவக்கத்திலேயா இருக்கட்டும், நிருபத்தின் முடிவில் இருக்கட்டும், கர்த்தருடைய கிருபை அதிகமாக சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. எந்த நிருபம் வேணாலும் எடுத்து வாசிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன் முதல் 2-3 வசனத்தில் ஆண்டோடைய கிருபையை சொல்லாமல் கிரீட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டார். ஆமென். கிருபை உண்டாவதாக, கிருபையும் சமாதானமும் கிருபையும் சத்தியமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி, ஆமென், ஒவ்வொரு ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் பொழுதும் கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும், கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும். ஏன்னா அந்த கிருபை தான் நடத்தும், கிருபை தான் உயர்த்தும் என்பதை உணர்ந்தவராய், அனுபவித்தவராய் சபைகளுக்கு சொல்கிறாரு, கிருபை உங்களுக்கு உண்டாகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லா நிருபத்தின் முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக, கர்த்தருடைய கிருபை உங்களை நடத்துவதாக, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு நிலைத்திருப்பதாக என்று சொல்லி, ஆமென், கிருபையை அவர் என்ன பண்ணுறாரு? ஆமென், ஒவ்வொருத்தருக்கும் உண்டாயிருக்கணும், ஒவ்வொருவரோடும் அது, ஆமென், ஒவ்வொருவரையும் அது நடத்தணும் என்பதில் அவர் தெளிவுள்ளவராய், அறிவுள்ளவராய் அவர் இருக்கிறதை பார்க்க முடியுது. காரணம், அவர் என்ன பண்ணியிருந்தார்? ஆண்டவரிடத்தில் ஆமென் கிருபை அதிகமாய் வாங்கியிருந்தார். அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தரும் அவருக்கு கிருபை என்ன பண்ணியிருந்தார்? கொடுத்திருந்தார். ஆமென். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னது யாருக்கு தான் சொன்னார்? அந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் சொன்னார். என் கிருபை உனக்கு போதும். அப்போனா பவுலுடைய வாழ்க்கையில் ஆமென் அவர் உணர்ந்துக்கிட்டது என்னன்னு சொன்னால், கர்த்தர் கரத்தில் போயிட்டோன்னு சொன்னால், கர்த்தர் கரத்தில் நம்மளை கொடுத்துட்டோன்னு சொன்னால், அவர் கிருபையாக பயன்படுத்துவார், கிருபையாக கொண்டு செல்வார், கிருபையாக உயர்த்துவார் என்பதை அவர் அறிந்து கொண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வேத வசனம், இன்றைக்கு தியானத்துக்கு என்று வாசித்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் கிருபை அளிக்கிறவர். சொல்லுங்க ஆமென், நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளை நம்ம சிந்திக்கிறது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? கிருபை அளிக்கிறவர் என்ற தலைப்பில் சிந்திக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கிருபை தருகிறவர். யாருக்கு தருகிறவர்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கிருபை அளிக்கிறவர். ஆமென். அவர் யாருக்கு கிருபை அளிப்பாராம்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென், ஆமென்.
நல்லா சொல்லுங்க ஒரு ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திர. கிருபையை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கும் பொழுதே ஆமான்னு சொல்லுவீங்க, ஆமென் சொல்லுவீங்க. ஆமா, கிருபை தந்திருக்கிறாரு, அப்படிதான் தராரு. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். அவர் பயப்படுறது தராரு, அவர் காத்திருக்கிற கிருபை தராரு. ஆமென். நீங்க காத்திருந்து பெற்றிருந்தா அதை உங்களால அந்த வார்த்தை வரும் பொழுதே உங்களால அதை உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஹalleluya. ஹalleluya. இல்லைன்னா ஆமா அப்படிலாம் சொல்றாங்க, ஆனா எங்க அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. ஆமென். கிருபையை ஆமென். ஹalleluya. காத்திருக்கிறவள் கிருபை அளிக்கிறார். அப்ப நம்ம வாசித்த வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. ஆமென். கிருபை அளிக்கிற கர்த்தர். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹalleluya. அப்ப 6வது வசனத்தின் துவக்கம் இப்படியா சொல்லுது. அவர் அதிகமான கிருபையை என்ன பண்றாராம்? அளிக்கிறவரா இருக்கிறாரு. அப்ப அப்படின்னா அவரிடத்துல அதிகமான கிருபை இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்துல அதிகமான கிருபை இருக்கிறது. ஆகவே கேட்கிற எல்லாருக்கும், ஆமென், அவரை நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும், அவருக்கு காத்திருக்கிற எல்லாருக்கும் அதிகமான கிருபை அவர் என்ன பண்றாராம்? தருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனையில நம்ம தியானிச்சோம், கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு தான், ஒரு பரிசு தான். ஹல்லேலூயா. ஒரு ஒரு ஆதரவு தான். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஒரு காரியத்துக்கு நமக்கு தகுதியே இல்லை, ஆனால் அதை செய்ய வைக்கிறாரு, அதில் போய் நம்மளை வைக்கிறாருன்னு சொன்னால் ஆமென், அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு காரியத்தை நம்மளால் செஞ்சு முடிக்கவே முடியாது, அதுக்கான ஞானம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அதான் அதை நம்மளை கொண்டு செய்கிறாருன்னு சொன்னால் அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி 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 பலப்படுத்துறாரு? கிருபை கொடுத்து பலப்படுத்துறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதிகமான கிருபை உள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் அவன் தேடுகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்ன பண்ணவே மாட்டார்? வஞ்சகம் பண்ணவே மாட்டார். ஆமென் சொல்றீங்களா? அவன் தாராளமாக கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் எப்படி கொடுப்பாரோ, அமுக்கி குலுக்கி சரிந்து விழு மட்டும் என்ன பண்றாரு? அவ்வளோவா கொடுக்கிறவர். ஆமென். கொஞ்சமாக தருகிறவர் அல்ல, தாராளமாய் கொடுக்கிறவர், அதிகமாய் கொடுக்கிறவர். அதான் சொல்லுது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, கொடுக்கிறாரே என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நாம் அந்த கிருபையை ஆமென் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வேதவசனம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ என்ன பண்றாராம்? கிருபை அளிக்கிறார். ஆகவே 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 10வது வசனம் இப்படியே சொல்லுது. ஆமென். கிருபை அளிக்கிறவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு அளிக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோமா? தாழ்மைப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும், ஆமென், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு திருச்சபையும், ஆமென், கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண வேண்டுமா? நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். ஆமென். தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய எல்லாருடைய விருப்பமும் என்னதான்? உயரணும். ஆமென். உயர்ந்திரணும், இதே நிலைமையில் இருக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தர் என்ன பண்றாரு? அவருக்கு தாழ்மைப்படுகிறவர், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நம்ம தியான வசனத்துல ஆமென் ஹல்லேலூயா நம்ம தலைப்பு என்ன? கர்த்தர் கிருபை அளிக்கிறவர் என்று சிந்திக்கிறோம். அப்போ ஆகவே ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணணும்? தாழ்மைப்படணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றார்? தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்ப தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னா, இப்ப நான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிற்கிறாரு, நான் நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. அப்ப எதிர்த்து நிற்கிறாருன்னா, அப்போ ஆப்போசிட்ல யாரோ இருக்கிறாங்க. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க? அவங்க தேவனுக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆமென். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னா அதனுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னது? பெருமை உள்ளவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னதை மாத்துறது தான் பிசாசுடைய வேலையே. புசிக்க கூடாதுன்னு சொன்னா
போய் என்ன சொல்லுவான்? புசி பார் எவ்வளோ இன்பமாக இருக்குது பார்வைக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ண சொல்லுவான்? செய்யின்னு சொல்கிறது தான் அவனுடைய வேலையே. ஆமென். ஆண்டவர் அதே யாக்கோபு 4 நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 7வது வசனத்திலே அடுத்த வசனத்திலே இருக்கு, வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, பிசாசுக்கு என்ன பண்ணுமா? எதிர்த்து நிற்கணும்னு ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் பிசாசு என்ன பண்றான்? தந்திரமா ஹல்லேலூயா நம்மளை ஆண்டவருக்கு எதிராக நிற்கும்படியாக தள்ளிடுறான் பிடிச்சி. ஆமென். ஆண்டவருக்கு எதிராக போய் கிரியை செய்யும்படியாக நம்மளை போய் என்ன பண்ணிடுறான்? அந்த குழியில் தள்ளுறான். அது அந்த சூழ்நிலையில் நம்மளை தள்ளுறான். யாருமே நம்ம ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கணும், நிற்க போகிறோன்னு தெரிஞ்சால் எதிர்த்து நிற்போமா? ஆண்டவர் எதிர்க்க நம்மளால் முடியுமா? பாருங்க, கவனிங்க, சொல்லுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆண்டவரை எதிர்த்து நம்மளால் ஜெயிச்சிட முடியுமா? ஆண்டவரை எதிர்த்து நம்மளால் நிற்க முடியுமா? இயேசுவை கைது செய்ய வராங்க. அப்போ இயேசு தேடிட்டு வரும்பொழுது அவர் வாலண்டர் என்ன சொல்கிறாரு? நான் தான் அப்படின்றாரு. பொத்துன்னு என்ன பண்ணிட்டான்? எல்லாரும் விழுந்துட்டாங்க. அப்போ அவராக கைது செய்ய ஒப்பு கொடுக்கப்பட்ட அவர் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் அவங்க கைது செஞ்சுட்டு போகிறாங்க. யூதாஸ் முத்தம் கொடுத்த பிறகு தான் கைது செய்துட்டு போகிறாங்க. அப்போ அவருக்கு முன்னாடி நம்மளால் என்ன பண்ணவே முடியாது? எதிர்த்து நிற்கவே முடியாது. அவர் அவ்வளோ பயங்கரமான கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர். அவன் அது சிந்திக்க கூட முடியாது. அல்லேலூயா. தேவனை எதிர்த்து காரியத்தை செய்யணும், தேவனை எதிர்த்து இந்த காரியத்தை செஞ்சிடலாம், முடிச்சிடலான்னு நம்மளால் என்ன பண்ணவே கூடாது. நம்ம மூளை கூட என்ன பண்ணாது? சிந்திக்க. அதுக்கு நல்லாவே தெரியும் தேவனை என்ன பண்ண முடியாது. ஆனால் தந்திரமாக என்ன பண்ணுறான்? நம்முடைய சிந்தையை மடங்கடித்து, சிந்தையை என்ன சொல்கிறது, மட்டுப்படுத்தி நம்மளை அறியாமலே நம்மளை தேவனுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், பெருமை என்கிற ஒரு காரியத்தினால என்ன பண்ணுறான் பிசாசு? என்ன பண்ணுறான்? ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு எதிராக கொண்டு போய் நிற்கிறவனா, தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாக இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றி வைத்திருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள் இன்றைக்கு தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்கிறவர்களாக, தேவனுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறவர்களாக நம்மை பிசாசு மாற்றி இருக்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுறவங்கள ஆண்டவர் கிருபை தந்து என்ன பண்றாராம்? உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்ம அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோம்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ண மாட்டோம்? நிற்க மாட்டோம். ஆனால் தெரியாத விதத்தில் தந்திரமாக என்ன பண்ணுறான்? எதிர்த்து நிற்க வைக்கிறான். இந்த பெருமை என்றது என்னது? நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற ஒரு என்னது? ஒரு சுபாவம். மாம்சத்துக்கே உள்ள, இந்த மண்ணுக்கே உள்ளதான ஒரு தன்மை தான் என்னது? பெருமை. ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள்னு ஒரு பட்டியல் இருக்குல்ல, அதில் இடம் பெறுகிறது இந்த பெருமை. அப்போ இந்த மாம்சத்தில் மூலமா என்ன பண்ணுறான்? நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி பிசாசு என்ன பண்ணுறான்? தந்திரமாக நம்மளை தேவனுக்கு எதிராக நிறுத்துறான். 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? போதும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பெருமை என்பது ஒரு மாம்சத்தில் உண்டாகிற ஒரு காரியம். மாம்சம் உற்பத்தி பண்ணுகிற, மாம்சம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு காரியம் தான் பெருமை. ஆமென். அது எதனால் வருகிறது? நமக்குள்ளே இருக்கிற இச்சையினால், நமக்குள்ளே காணப்படுகிற ஒரு இச்சையினால தான் இந்த பெருமை உண்டாகிறதை நம்ம பார்க்க முடியுது. அது என்ன பண்ணுது? ஒவ்வொருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணுது? யுத்தங்களும் சண்டைகளும் அதனால தான் வருதுன்னு வசனம் சொல்லுது. எதனால வருது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள்னால் அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்குது. பதில் சொல்லுங்க. ஆமாம் தானே? நமக்குள்ள காணப்படுகிற மாம்ச பலவீனங்கள்னால, அதுலேருந்து ஏற்படுகிற அந்த மாம்ச இச்சையினால நம்ம என்ன பண்ணுறோம்? அல்லது பெருமை அடைகிறவர்களாக மாறுறோம். மாத்திரமல்ல, அது நிமித்தமாக யுத்தங்களும் சண்டைகளும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வசனம் ரொம்ப டெப்தான வசனம். உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய இடங்களில் போர் நடந்துட்டு இருக்கு. காசாவுக்கும் சொல்லுங்க, இஸ்ரேலுக்கும். நியூஸ்லாம் பார்க்குறீங்களா இல்லையா?
காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போர், அப்புறம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பல வருடங்களாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்தது. சைனா எப்பரா போர் தொடுக்கலான்னு ஆயத்தமாக இருக்காங்க. இப்படி அப்போ ஏன் போர் நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல ஒரு குண்டை போட்டிருப்பான், இல்லை ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருப்பான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நாடு என்ன பண்ணுவாங்க, பதிலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு காஷ்மீரில் வந்து கடகடன்னு சுட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பதில் தாக்குதலாக ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணாங்க, குண்டு மலையை பொழிஞ்சு அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, காலி பண்ணாங்க. இப்போ இந்தியா சும்மா இருக்கும்பொழுதே அப்படி செய்தாங்களா? அப்போ அவன் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு போர் தொடுக்கிற பொழுது பதிலுக்கு அவன் என்ன பண்ணுறான், இந்தியா ஒரு எதிர்வினை ஆற்று மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற பிசாசு எங்கே வந்து போர் செய்வான், நம்முடைய மைண்டில், அவன் நம்முடைய சிந்தையில், அவன் நம்முடைய மாம்ச பலவீனத்தின் மூலயமா நமக்குள்ளே வந்து அவன் போர் செய்கிறவனாக இருக்கிறான். அப்போ உடனே நம்ம என்ன ஆயிடுறோம், அதுக்கு பதிலாக ரியாக்ட் பண்ணிடுறோம். அவன் என்ன பண்ணுவான், தந்திரமாக வந்து ஆண்டவர்கிட்டே பேசினான், ஆண்டவரே உங்களுக்கு பசிக்குது, இங்கே பாருங்கள் எல்லா கல்லும் அந்த அந்த இடத்துல பாலைவனத்தில் இருக்க கல்லெல்லாம் பார்க்க அப்பா மாதிரியே இருக்குமா, அவ்வளோ பெருசாக. கூழாங்கல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதோட பெரிய வேர்ஷன் மாதிரி இருக்குமா. அப்போ பார்க்குறதுக்கு அப்பமா இருக்குது. நீங்கள் இப்படின்னா அது அப்பாமாவே மாறிடும். தண்ணியவே நீங்கள் என்ன பண்ணீங்க, ரத்தமாக மாற்றுறாருல்ல. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் அப்பமா இப்படின்றதுக்குள்ளே மாற்றிட முடியும். நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸோ தட் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம், உங்கள் பசியை நீங்கள் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கே வந்து பேசுகிறான், சிந்தையில், அவயவங்களில், மைண்டில் வந்து என்ன பண்ணுறான், அவன் போர் செய்கிறான். ஆண்டவர் ஆனால் என்ன பண்ணார், அவனுக்கு எதிர்த்து நின்றார். ஆமைன்னு சொல்லுங்களேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் போர் செய்வான் தான். அவன் யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடிக்கிட்டே தான் இருப்பான். இந்த சோதனையில் தப்பிச்சிட்டிங்களா, அப்பாடான்னு விட்டுற மாட்டான், அடுத்த சோதனையில் வருவான். அதில் தப்பிச்சிட்டிங்களா அப்படின்றதுக்காக சரி போனால் போதும் விட்டுற மாட்டான், முடிவு பரியந்தம். சொல்லுங்கள் ஆமென். அல்லேலூயா. கடைசி நாள் நம்மளுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும், நம்ம ரட்சிப்பை நிறைவேற்ற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டே தான் இருப்பான், அவயவங்களில் போர் செய்து கொண்டே தான் இருப்பான். இந்த மாம்சத்தின் வழியாக இச்சையை தூண்டுறவனா, பலவீனத்தை கொண்டு வருவனா தான் இருப்பான். அதனால் நம்ம மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் மரண பரியந்தம் நம்ம என்ன பண்ணுவாராம், அவன் மரண பரியந்தம் போராட்டத்தை கொண்டு வந்துட்டே தான் இருப்பான். ஆனால் நம்மோடு இருக்கிறவர், கிருபை அளிக்கிற ஆண்டவர் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லாமா? ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவயவங்களில் போர் செய்யும் பொழுது இயேசுக்கு சொன்னதை பார்க்குறோம். வேறையும் நிறைய எப்படிலாம் பேசுவான் வந்து, அந்த என்ன சொல்லுவோம், அவன் வந்து நம்ம கூட பேசுவான், இம்பர் நீ இருக்க வேண்டிய இடமே இல்லை, நீ பண்ண வேண்டிய விஷயமே இல்லை, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, நீ எங்கே இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், உன்னை தானே முதல்ல வைக்கணும், உன்னை தானே பாராட்டிடணும், உனக்கு தானே நன்றி சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லி என்ன பண்ணுவான், அவயவங்களில் வந்து என்ன பண்ணுவான், போர் செய்கிறவன் நமக்குடைய மாம்ச பலவீனத்தை என்ன பண்ணுவான், டிஸ் பண்ணி விட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே அந்த இச்சையினால், அந்த ஏற்படுகிற இச்சையினால் என்ன பண்ணிடுவோம், நம்ம அதுக்கு பதில் செய்கிறவராக மாறிடும். உடனே அங்கே என்ன வருது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருது, அவயவங்களில் போர் செய்கிற இச்சையினால். அல்லேலூயா. அப்போ பிசாசு தந்திரமாக வந்து நம்முடைய அவயங்களில் அவன் டிஸ் பண்ணி விடும் பொழுது உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அங்கே தான் சண்டை வருது, அங்கே தான் பிரச்சனை வருது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, 11வது வசனத்தில் கூட பாருங்களேன், ஒருவருக்கொருவர் விரோதமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், பேச ஆரம்பிச்சிடுறோம், குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். 12வது வசனத்தின் கடைசி இப்படியா சொல்லுது, மற்றவனை குடுத்தப்படுத்துவதற்கு நீ யார் என்று வேதம் சொல்லுகிறது. இச்சை என்ன ஆயிடுது, உடனே சண்டை ஏற்படுத்துது. சண்டையில் என்ன, ரொம்ப புகழ்ந்தா பேசுவோம், சண்டை வரும்பொழுது குற்றதான் படுத்துவோம், கார்னர் பண்ணுவோம், பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் தவறுகளை. ஆனால் வேதவசனம் சொல்கிறது, மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யார் என்று வேதவசனம் கேட்குறது. அப்போ இந்த மாம்சத்தில் போர் செய்கிற, அவயவங்களில் போர் செய்கிற அந்த இச்சையினால் நமக்கு என்ன வந்துடுது, இன்டைரக்டாக
அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு ஏற்று நிற்கத்தக்கதாக ஒரு பெருமை நம்மளுக்குள்ளே வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே சண்டை பண்ணுறவங்களா மாறிடுறோம், யுத்தம் பண்ணுறவங்களா மாறிடுறோம், குற்றம் சாட்டுகளா மாறிடுறோம். ஆனால் அதனால என்ன நடக்குது? எதுக்கு அதை செய்கிறோம்? நமக்கு வர வேண்டிய கனத்தை, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, நமக்கு கிடைக்க வேண்டியதை, நமக்கு கொடுக்க வேண்டியதை கிடைச்சிடணும், வாங்கிடணும், நம்ம புகழ்ந்துடணும், நம்மளை பாராட்டிடணும், நம்மளை என்ன சொல்லிடலாம் செய்யணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறோம். வசனம் 2வது வசனம் சொல்லுது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு என்ன பண்ணல? அப்படி பண்ணால் மட்டும் கிடைச்சிருதா? இப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால மட்டும் கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டால் வசனம் சொல்லுது, நீங்கள் இச்சித்தும் என்ன பண்ணல? கிடைக்கல. எவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்களாம் பாரு. நீங்கள் கொலை செய்கிறீங்க, பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். ஆபேல் என்ன பண்ற, காயின் என்ன பண்றாரு? கொலை செய்யறதுக்கு துணிஞ்சிட்டாரு. ஏன்னா ஏனது அங்கீகரிக்கல, ஆபேலோடது மட்டும் அங்கீகரிச்சிட்டாருன்னு சொல்லி என்னோடதையும் அங்கீகரிக்கணுன்றதுக்காக கொலை செய்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டார். அவர் என்னோடதெல்லாம் அங்கீகரிச்சிருக்கணும். நான் தானே மூத்தவர், நான் தானே மூத்தவன், நான் தானே இந்த பூமியில் பிறந்த மனுஷன். நியாயமாக அவன் யோசிக்கிறது பாருங்களேன். இப்படி யோசிக்க தோணும். இச்சைகளை போர் செய்வான், மாம்சத்தில் அவயவங்களில் போர் செய்கிற பிசாசு சொல்ல வைப்பான், நீ தானே முதல்ல பிறந்த, நீ தானே மூத்தவன், ஒன்னால முதல்ல அங்கீகரிக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி அவன் கொலை செய்கிறான். அப்புறம் பாருங்க, அது கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் பொறாமை வருது. அப்படி போய் போட்டி போட்டு முயற்சி செஞ்சோம் அடங்கிறோமான்னு கேட்டால் என்ன பண்ணுறதே இல்லை, அடையவும் மாட்டோம். ஆனால் பிசாசு நம்மளை இந்த ட்ராப்லேயே போட்டுகிட்டே இருப்பான். தொடர்ந்து சண்டை பண்ணுறது, தொடர்ந்து போராடுறதுக்கும், தொடர்ந்து யுத்தம் பண்ணுறதுக்கும், தொடர்ந்து பொறாமப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கும், இதில் தள்ளி நம்மளை என்ன பண்ணுவான்? தேவனுக்கு எதிராக நம்மளை என்ன பண்ணிட்டு கொண்டே இருப்பான். நிறுத்துறதே அவனுக்கு வேலை. ஹல்லேலூயா. தேவனுக்கு எதிராக நம்மளை கொண்டு வந்து நிறுத்தணும், அதுதான் அவனுடைய தந்திரம். இவ்வளோலாம் செஞ்சு நீ அடைஞ்சிடணும்னு நினச்சான். அங்கே பாருங்க, தோட்டத்தில் என்ன நடக்குது? நீ புசிக்கக்கூடாத கனியை புசிக்க வச்சு தேவனுக்கு எதிராக அவங்களை என்ன பண்ணிட்டான்? திருப்பிட்டான். கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுறாரு? தோட்டத்தை விட்டே அனுப்ப ஒரு சூழ்நிலைக்கு நேராக அவன் நன்மைக்காக உதவி செஞ்சான். அவங்க கண்கள் திறந்து தேவனை போல மாறணும்னு சொல்லி அவங்கள நயவஞ்சகம் பண்ணி தேவனை போலையா மாற்றினா, மாறாக அவங்கள தேவனை விட்டு என்ன பண்ணிட்டான்? தூரப்படுத்துகிறவனா மாறிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இச்சை என்ன பண்ணும்? பிரச்சனையில தான் போய் முடியும். இச்சை சமாதானமாக முடியாது. இச்சைனால ஒரு காரியத்தை செய்வோன்னு சொன்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. நிறைய பேர் சொல்ல முடியும், அந்த பழத்தை இச்சித்தாங்க, அவங்க தேவனை விட்டே தூரமாக போயிட்டாங்க. ஈவன் லூசிபர் என்ன பண்ணுறான்? அவன் தன்னை என்ன பண்ணுறான்? தேவனுக்கு சமமாக அங்கே போயிடணும்னு அந்த பொசிஷனை இச்சித்தான், விழுந்து போயிட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லோத்தை எடுத்து பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்? பசுமையாக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குன்னு அந்த இடத்த இச்சித்து போனான். ஆனால் முடிவு என்னவா இருந்தது? அங்கே பிரச்சனை. அந்த இடத்த விட்டே ஓடி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஒரு காரியத்தை இச்சை நிமித்தமாக செய்வோம்னு சொன்னால் அது பிரச்சனையில் தான் முடியும். இச்சை பிரச்சனை, சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம இச்சித்தோன்னு சொன்னால் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். அது சமாதானமாக முடியாது, அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது அந்த முடிவு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்ம நம்பி இருப்போம்னு சொன்னால் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து இருப்போம்னு சொன்னால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இடையில குழப்பமாக இருக்கலாம், இடையில சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கொலை செய்கிறீங்க, பொறாமைப்படுறவங்க மாறி என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலும் என்ன பண்ண முடியல? அடைந்து தீர முடியல, அடைய முடியல. காரணம் வாசிங்க, நீங்கள் சண்டையையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அழகா ஒரு காரணத்தை சொல்றார் யாக்கோபு. நீங்க சண்டை பண்றீங்க, யுத்தம்லாம் பண்றீங்க, மாறா நீங்க என்ன பண்ண மறந்துட்டீங்க? ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ண மறந்துட்டீங்க. ஒரு காரியம் நடக்கல, ஒரு காரியம் உண்டாகல, ஒரு காரியம் வரல, ஒரு காரியம் நமக்கு கிடைக்கல, அந்த 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 ஒரு காரியம் நமக்கு வரல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே அதுக்கான முயற்சிகள் எடுத்து, மாம்ச போராட்டங்கள், மாம்ச முயற்சிகள் எடுத்து போய் சண்டை பண்ணுறோம், பொறாமை பண்ணுறோம், பேசுகிறோம், வைக்கிறோம். ஆனால் மாறாக நம்ம என்ன பண்ணியிருக்கணுமா? ஆண்டவரிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணியிருக்கணும் என்று வேதவசனம் சொல்லுகிறதா. அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணல? உங்களுக்கு சித்திக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வாய்க்கல. வேதவசனம் தெளிவாக சொல்லுது, காரிய சித்தியோ
கர்த்தரால் வரும். நம்ம என்னதான் முட்டி மோதினாலும் காரியங்கள் என்ன பண்ணாது, வாய்க்காது, சித்திக்காது. அதை நம்ம அடைய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நம்ம இப்போ எதில் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம்? மாம்சத்தின் மூலமாக என்ன பண்ணுறோம்? போராடுறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பாருங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, போய் ரோட்டில் நின்று போராடுவாங்க. அப்படி நம்ம போராடி நம்மளை வாங்கிட முடியுமா? மாறாக நம்ம தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் சண்டைலாம் பண்ணுறீங்க, யுத்தம்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன இல்லை? சித்திக்கிறது இல்லை. இந்த கேட்டகரியில் கொஞ்சம் பேர் இருப்போம். ஜெபிக்கவே மாட்டோம், எந்த காரியத்தையும் கேட்கறதா மாட்டோம். நம்ம முயற்சியில், நமக்கு தோணுன மாதிரி, நம்ம அனுபவத்தில், இல்லை ஒரு 4 பேர் சொல்கிறத வச்சு, 4 பேருக்கு நடந்ததை வச்சு, அதை பார்த்ததை வச்சு நம்ம இறங்கி அடித்து ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுட்டே இருப்போம். அங்கே அதில் நஷ்டம் வரும், அதில் தோல்வி வரும், அதில் பிரச்சனை வரும். அதை கடந்து திருப்பியும் ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒழிஞ்சு விண்ணப்பமே பண்ண மாட்டாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அவ்வளோதான் கழுத்து நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை வரும்பொழுது தான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? விண்ணப்பிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது வசனம் வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணி, 2வது குரூப் சொல்கிறேன், உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு குரூப் விண்ணப்பம் பண்ணாததுனால பெற்றுக்கொள்ளல, 2வது குரூப் விண்ணப்பம் பண்றான், ஆனா அவனும் பெற்றுக்கொள்ளல. அது என்னங்க கொடுமை அப்படின்னு சொல்லலாம். அவன் 2வது குரூப் என்ன பண்றாங்க? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமா என்ன பண்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, தகாத விதமாக வென்றாங்க. எப்படி விண்ணப்பம் பண்ணக்கூடாதோ அப்படி தான் பண்ணுறோம். அப்படி நம்ம இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நினச்ச மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் மாறாக நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? தேவ சித்தத்துக்கு உட்பட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்தை கேட்குறவர் மட்டும் இல்லை, ஜபிக்கிறவங்களோட இருதயத்தையும் பார்க்குறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நாவில் சொல் பிறவாதுக்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிறார் என்று சொன்னால், நாவில் சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே தோன்றுது? அது எங்கே உதயமாகுது? சிந்தையில், இருதயத்தில். அப்போ he knows our intention, he knows our என்ன சொல்கிறது, நம்முடைய இருதயத்தில் நம்ம என்ன யோசித்து ஜபிக்கிறோம், எதற்காக ஜபிக்கிறோம், நம்முடைய ஜபத்தின் நோக்கம் என்ன, நம்முடைய ஜபத்தின் அர்த்தம் என்ன என்பதை அவர் என்ன பண்ணுகிறாரு? அறிந்திருக்கிறார். அப்போ விண்ணப்பம் பண்ணியும் கேட்கப்படலைன்னு சொன்னால், சம்வேர் நம்முடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கு? தவறாக இருக்கு. தேவன் விரும்புகிற மாதிரி இல்லை. இந்த ஜபம் தேவனுக்கு ஏற்படுதா இல்லை, ஜபத்துக்கு பதில் வரலன்னு சொன்னால், நம்முடைய ஜபத்தில் நம்ம கேட்குறது எப்படி கேட்குறோம்? நம்ம இச்சைக்காக கேட்குறோம், நம்ம இச்சையை நிறைவேற்றணும், நம்ம விரும்புகிறது நடந்தே ஆகணும்னு சொல்லி கேட்குறோம். வேத வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமென். ஒரு குரூப் விண்ணப்பமே பண்ணாமல் அடைந்து தீராமல் இருக்கிறாங்க, சித்தி பெறாமல் இருக்கிறாங்க. ஒரு குரூப் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது காரணம், அவன் தங்களுடைய இச்சைகள் நிறைவேறணும், தங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும், தங்களுடைய விருப்பம் நிறைவேறணும். ஆனால் வேதத்தில் பாருங்களேன், அல்லேலூயா, இதே யாக்கோபில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அல்லேலூயா, அங்கே ஒரு மனுஷன் ஜெபிச்சதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனம், 5:17. எலியா என்பவன் நம்மை போல எப்படிப்பட்ட மனுஷனா? பாடுள்ள மனுஷன். அப்படின்னா சாதாரண மனுஷன் தான் அவனுக்கும் நமக்கு வர மாம்சத்தின் இச்சையெல்லாம் வரும் தான், நமக்கு வர பலவீனங்கள் அவனுக்கும் வரதான் செய்யும், வரக்கூடிய மனுஷன் தான். ஆனால் அவன் என்ன பண்ணானா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினானா. அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியிலே. இது ஒரு நல்ல ஜெபமா? சொல்லுங்க. மழையே வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறது ஒரு நல்ல ஜெபமா இல்லை கெட்ட ஜெபமா? மழை இல்லைன்னா என்னெல்லாம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வறட்சி வரும். அதான் வறட்சி. எடுத்தோடனே பஞ்சத்துக்கு போயிடுவாங்க. மழை வரலன்னா விளைச்சல் இருக்காது. இப்போ இருக்க மாதிரி மோட்டர்லாம் அப்போ கிடையாது, பம்பு செட்லாம் கிடையாது, வானம் பார்த்த பூமி தான். அப்போ மழை வரலன்னா விவசாயம் இருக்காது, சாப்பாட்டு இருக்கு, என்ன வறட்சி ஆகும், தண்ணீர் பஞ்சம் ஏற்படும், உணவு பஞ்சம் ஏற்படும். அப்புறம் அதெல்லாம் நிறைய பேர் மறிக்குவாங்க. இப்போ பாருங்க, காசால எத்தனையோ பிள்ளைகள்
பட்னியில் மறிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, பஞ்சம் வந்துச்சுன்னா அதான் நிலைமை. 3 வருஷம் மழை இல்லைன்னா 3.5 வருஷமா 3 வருஷம் 6 மாதம்னா 3.5 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் ஜபிக்கிறாரு. அது நல்ல ஜபமா கெட்ட ஜபமா? ஆனால் கர்த்தர் அதுக்கு பதில் செஞ்சார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய இன்டென்ஷன் என்ன கிடையாது, பழி வாங்கணும் அப்படின்றது கிடையாது, தேவ சித்தம் நிறைவேறதுக்காக ஜபிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருத்தன் அசால்ட்டா அவன் ஜெயிக்கணுன்றதுக்காக சூரியனையும் சந்திரனையும் பொசுக்கு நிப்பாட்டிடுறாரு. அப்படிலாம் நிறுத்த முடியும். இப்போ நமக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு பவர் இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? ஆஃபீஸ் கொஞ்சம் கூட லேட்டாக போவோம். இன்றைக்கி சூரியன் கொஞ்சம் என்ன பண்ணு லேட்டாக உதின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம். அது நம்ம என்ன எதுக்காக பயன்படுத்துகிறோம்? நம்ம இச்சை, நம்ம தூங்கணுன்றதுக்காக பயன்படுத்துகிறவர்களாக மாறிடும். ஆனால் யோசுவா அப்படி ஜபிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் மகிமை பண்ணணுன்றதுக்காக ஜபிக்கிறார். ஆகவே அவன் ஜபம் கேட்கப்படுது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவர் இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். வேற என்னெல்லாம் சொல்லலாம், இன்னும் நெகட்டிவ் பிரேயர்ஸ். ஆனால் ஒரு காரியத்தெல்லாம் ஆனால் ஆண்டவர் ஜபிக்க பதில் செய்கிறாருன்னு சொன்னால் அவங்களுடைய விஷயம் என்ன கிடையாதுன்னா, ஆமென், அந்த பொருள் எல்லாம் விஷயம், அதன் மூலமாக மகிமைப்படுகிற கர்த்தரை தான் அவங்க பெருசாக நினைக்கிறாங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. சீஷர்களில் ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே என்ன பண்ணுங்க, இம்மீடியட்டாக அக்கினை இறக்கி இவங்களை கொண்டு போங்க. இப்படிலாம் ஜபத்தை உடனே கேட்டார்னா என்ன ஆகும்? இன்னைக்கு பாதி ஜனத்தொகையே இல்லாமல் போயிடும். முக்கால்வாசி பேர் காலியாயிருவாங்க. நம்ம செய்கிற சின்ன ஜபம் இப்படிப்பட்ட ஆக்ரோஷ ஜபம், கோப ஜபம், எதிர் ஜபம், இப்படிலாம் இந்த ஜபத்தெல்லாம் ஆண்டவர் டப்புன்னு கேட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? எல்லா பக்கட்டும் பற்றிக்கிட்டு தான் எரியும். ஆனால் ஆண்டவர் ஹி நோஸ் அவர் இன்டென்ஷன். நம்மளோட இன்டென்ஷனை பார்க்குறாரு. எதுக்கு இவன் இப்படி ஜெபிக்கிறான்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல எலியா குறித்து சொல்லுது, கருத்தாய் ஜபித்தானா. ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவநாம அங்கே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அவன் என்ன பண்ணுறான்? கருத்தாய் ஜபிக்கிறான். அங்கே மலைக்குன்னு ஒரு கடவுளை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க முட்டி மோதுறாங்க, மழை வர மாட்டேங்குது. காரணம், அங்கே என்ன பண்ணுறாரு எலியா? கருத்தாக ஜபிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணாலும் என்ன வரக்கூடாது? மழை வரக்கூடாதுன்னு. அப்போ அவர் எதுக்காக ஜபிக்கிறாரு? தேவனாம் மகிமைக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜபங்கள் இன்றைக்கி எப்படிப்பட்டதாக இருக்குது? விண்ணப்பித்தும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோன்னா நம்முடைய இச்சைகள் நிறைவேறணும்னு ஜபிச்சுட்டு இருக்கிறோம், நம்முடைய ஆசைகள் நிறைவேறணும்னு ஜபிச்சுட்டு இருக்கிறோம். தேவ சித்தம் நிறக்கணும்னு ஜபிக்கணும். ஆமேன். தேவனாம் மகிமைப்படணும்னு ஜபிச்சோன்னு சொன்னால் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரும். ஆமேன் சொல்லலாம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏன் ஜபிச்சும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோன்னா நம்முடைய ஜபம் சுயநலமாக இருக்கிறது. நம்முடைய ஜபம் தேவனுக்கு எதிராக இருக்கிறது. தேவன் கேட்க முடியாத அளவுக்கு, காதை அடைச்சிக்கிற அளவுக்கு இருக்குது. காரணம், நம்முடைய இன்டென்ஷனை பார்க்குறாரு, நம்முடைய எண்ணத்தை பார்க்குறாரு, நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு. மனுஷனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது அவருக்கு மறைச்சிட்டு நம்ம சொல்லவே முடியாது. பாஸ்ட்டை வந்து சொல்லும் பொழுது, ஊழியக்காரன்கிட்ட சொல்லும் பொழுது கூட நம்ம நல்ல இன்டென்ஷனில் சொல்கிற மாதிரி நம்ம ஜப குறிப்பு சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். என்ன தெரியும்? உள்ள இவங்க என்ன யோசிச்சுக்கிட்டு எதுக்காக இதை கேட்குறாங்க, எதுக்காக இப்படி ஜபிக்க சொல்கிறாங்கன்னு. போகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம பார்க்குறோம், தேவனுக்கு இந்த 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 மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளை கொண்டு போய் வச்சு பிசாசு என்ன பண்ணுறான்? நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்திடுறான்? தேவனுக்கு எதிராக. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் வர்றதுக்கான ரீசன் என்னது? ஆமென். அந்த பெருமை எதனால் வருது? நமக்குள்ளே ஏற்படுகிற இச்சையினால், நமக்கு எல்லாம் ஏற்படுகிற கோபம், நமக்குள்ளே ஏற்படுகிற வருத்தம், நமக்குள்ளே ஏற்படுகிற சோர்வு, நமக்குள்ளே ஏற்படுகிற அவிசுவாசம், இதனால என்ன படுகிறது? அவன் பெருமை உண்டாகி எனக்கு வரணும்ல, எனக்கு உண்டாகணும்ல, எனக்கு கிடைக்கணும்லன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெருமை வர்றதுனால நம்ம போய் சண்டை பண்ணுகிறவர்களாக, யுத்தம் பண்ணுகிறவர்களாக காணப்படுறோம். ஆனால் அடைகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இச்சை நிமித்தமாக இச்சையோடு ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம், தகாத விதமாக ஜபிக்கிறோம், ஆனாலும் பெற்றுக்கொள்ளலை. ஆனால் எலியா கருத்தாய் ஜபித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தர் அந்த ஜபத்துக்கு பதில் தந்தார். ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. திருப்பியும் ஜபிக்கிறாரு, மழை வந்துருச்சு. அல்லேலூயா, ஆமேன். திருப்பி மழைக்காக ஜபிச்ச உடனே ஆமேன், அல்லேலூயா, மழை வந்துருச்சு, அக்கினி வருது. ஆமேன். கர்த்தர் மகிமைப்பட்டார் அந்த இடத்துல. கர்த்தரே தேவன் மகிமைப்படுத்தினாங்க. எலியாவை மகிமைப்படுத்தலை. யாரை மகிமைப்படுத்தினாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுனால கர்த்தர் அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு பதில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வேற எப்படிலாம் எதிர்த்து நிற்கிறோம்? 4வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு எப்படிலாம் பிசாசு நம்மளை எதிராக வைக்கிறான் வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பைபிள் வந்து ஹல்லேலூயா இப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுக்குது. எப்படிப்பட்டவங்களுக்கு? உலகத்தை நேசிக்கிறவங்களுக்கு.
உலகத்தில் அன்பா இருக்கிறவங்கள பைபிள் கொடுக்குற பட்டம் நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? விபச்சாரிகளேன்னு சொல்லுது. எவ்வளோ மோசமான பட்டம் இல்லை? எவ்வளோ கொடுமையான ஒரு பட்டம் இல்லை? ஆமென். அந்த வசனத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்கள் அதுக்கு ஈக்குவலானவங்கன்றது. விபச்சாரம் செய்களுடைய அவங்களுடைய என்னது, அவங்களுடைய மனசோ அவங்களுடைய விருப்பமோ என்னவா இருக்கும்? பணம் சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சுகபோகமாக வாழணும், இஷ்டத்துக்கு இருக்கணும். ரொம்ப என்ன சொல்லுகிறது, தங்களை மெருகேற்றிக்கணும், அழகுபடுத்திக்கணும். இப்படி தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கணும். வசனம் சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறியீர்களா? அல்லேலூயா. ஆகையால் என்ன பண்ணுங்க, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்? உலகத்தை நேசிக்கிறோம்னா நம்ம யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? தேவனை பகைச்சிக்கிட்டு அவருக்கு எதிராக வந்து நிக்கிறோம்னு அர்த்தம். அவருக்கு எதிராக நின்று நம்மளால ஜெயிக்க முடியுமா? ஆமென். உலக சிநேகன்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பம் இருக்குது. சபை என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கான சரியான பதம் எக்லீசியா. சபை என்றால் என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன பண்ணா, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. கட்டிடம் அல்ல சபை, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். எங்க இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க? உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து கூடியிருக்கிற இடம் தான் இது சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நம்ம இன்னைக்கு சபையில் உட்காந்துருக்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் உலகத்திலேருந்து நம்மளால் முற்றிலுமாக பிரிஞ்சு வந்துட்டோமா? உலகத்தை முற்றிலுமாக வெறுத்துட்டோமா? வேதம் சொல்கிறது, உலகத்துக்கு மரித்து, ஆமென் ஹல்லேலூயா, பாவத்துக்கு மரித்து, ஹல்லேலூயா, நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்குள்ளே வந்துட்டோன்னு சொன்னால் நம்ம இன்டெரக்டாக என்ன மீன் பண்ணுறோம்? நான் உலகத்தை என்ன பண்ணிட்டேன்? வெறுத்துட்டேன்னு அர்த்தம். ஆனால் நம்ம மனசாட்சியை சொல்லி நாமே நிதானித்து பார்ப்போம். ஆமென். இன்றைக்கும் உலக சிநேகம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால், உலகத்தில் செய்கிறவங்க மாதிரியே, உலகத்தில் பண்ணுறவங்க மாதிரியே, உலகத்தில் நடந்துக்கிறவங்க மாதிரியே, உலகத்தில் அல்லேலூயா பேசுகிறது மாதிரியே இன்னும் நம்ம பேசுகிறோம், பழகுறோம், பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலை? தேவனை பகைக்கிறோம். மாறாக உலகத்தை சிநேகிக்கிறோம். அல்லேலூயா. உலக சிநேகம் என்னது? உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்னவா இருக்கிறானா? இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு ரொம்ப சிநேகிதனா இருக்க நினைக்கிறோம், விரும்புகிறோம். உலகத்தை நேசிக்கணும், ஏன்னா நண்பர்கள் வேணும், உறவுகள் வேணும், சொந்தங்கள் வேணும்னு. ஆனால் மாறாக அவங்களெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டுட்டு தேவனை பகைச்சு நின்றுட்டுருக்கிறோம். ஆனால் நாம் தேவனை நேசிப்போம் என்று சொன்னால் நமக்கு அநேகர் இருக்க மாட்டாங்க, நமக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, உறவுகள் நமக்கு வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட மரண பந்தயம் இருப்பார். ஆமீன் சொல்கிறீங்களா? கடைசி பரியந்தம் இருந்து நம்மை நடத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு கூட்டமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன கூட்டம் ரொம்ப இதாகுதுன்னு சொன்னால் நம்ம சம்வேர் ஏதோ ஒரு ரூட்டு மாறி இருக்கோம். தனியாக இருக்கிறோன்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க, கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஆமேன் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, அல்லேலூயா சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தை நம்ம நேசிக்கும் பொழுது, உலக பொருட்களை, உலகத்தில் கிடைக்கப்படுகிற அன்பு, மாறாக உலக ஆசாபாசங்கள், காரியங்களை நம்ம நேசிக்கும் பொழுது நம் தேவனை பகைக்கிறவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. அதனால தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் எதுக்காக நிற்கிறோம்? 5வது வசனம் இன்னும் ரொம்ப அழகான வசனம், வாசிங்க. நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? நீங்களே பதில் சொல்லுங்க. ஆவியானவர் இல்லை, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவனே வச்சுக்கோம். அவரு நம்மிடத்துல வைராக்கியமும் என்னவா இருக்கிறாராம்? வாஞ்சையாவும் இருக்கிறாராம். நம்மிடத்துலன்னு சொன்னா நம்முடைய இருதயத்தில் தங்கி இருப்பதற்கு, நம்ம கூடவே இருப்பதற்கு அவர் எப்படியா இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாராம். சாதாரண வாஞ்சலாம் இல்லை, வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறாராம். உன் கூட தான் நான் இருப்பேன், உன் இருதயத்தில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? தேவன் வந்து வைராக்கியமாக இருக்கிறாராம். ஆமேன். அது 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 ஒரு வீணான வார்த்தை இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உலக ஆசாபாசங்களுக்கு, உலக ஸ்நேகத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆமேன் தேவனை பகைத்து அவரை நம்ம என்ன பண்ணுறோம்? புறம்பே தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன நேசிக்கிறாயா?
நீ உலகத்தை நேசிக்கிறியா இல்லை என்ன நேசிக்கிறியா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவர்கிட்ட வந்து கொஞ்ச நாள் இருந்தப்ப அவன் நினச்சான் நம்மளை வந்து அமைச்சராக்கிடுவார் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு இதில் இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இப்போ கேட்குறாரு, எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ இப்போ சொல்லு, நீ என்னை நேசிக்கிறியா? ஆமாம் ஆண்டவரே, நான் உண்மை தான் நேசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எதை நேசிக்கிறோம்? ஆமென். கொஞ்ச நாள் இருக்க போகிற இந்த உலகத்தையா? எவ்வளோ வருஷம் இருந்துட போகிறோம்? 80 பலத்தின் மிகுதி நாள். அல்லேலூயா. எதையுமே கொண்டு போக முடியாது. எதையாவது கொண்டு போக முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். ஆனால் அதன் மேலே பற்று, அதன் மேலே நேசம், அது ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிறோம், அதை பெருசாக நினைக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதே நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் எப்பயும் நம்ம கூட இருக்க போகிற ஆண்டவரை நம்ம எவ்வளோவாய் நேசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கூட இருக்கணும்னு வாஞ்சியாக இருக்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளை வெறுக்க தான் செய்கிறாங்க, நம்மளை வேணான்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் நம்மளை வேணும், எப்பயுமே வேணும், நான் உங்கள் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறவரை நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. மாறாக என்ன பண்ணுறோம்? எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அது பிசாசினுடைய தந்திரம், ஒரு நயவஞ்சகம். 8வது வசனம் அதை வாசிப்பீங்கன்னு சொன்னால், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம்? உங்களிடத்தில். நம்ம உலகத்தை, அதான் ஃபாதர் பார் எஃப் மேஜர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நம்ம என்ன பண்றோம்? வரணும்னு சொன்னா, ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க சிலுவையின் முன்னா, உலகமே பின்னா, சிலுவையின் முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. அப்ப இயேசுவை பின்தொடரணும்னா என்னத்தை வெறுக்கணும்? நம்ம உலகத்தை வெறுக்கணும். உலகத்தின் மேன்மையை, உலகத்தின் பெருமையை, உலகத்தின் ஆசாபாசங்களை. அந்த சான்சலா பாடுவார், உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று, எல்லாத்தையும் உதறிட்டு உடல், பொருள், ஆவி, இவை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி நான் வந்துட்டேன்னு ஃபாதர் பாடுறார். நம்ம ஃபாதர் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுறோம். ஆமென். அவர் பாட்டெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பாடவே முடியாது. எனக்கெல்லாம் குற்றம் மனசாச்சு குத்தம், டே நீ இப்படி இருக்கியா, எப்படி எவ்வளோ தைரியமாக பாடுறேன்னு. ஆனால் சபையில் பாருங்கள், ஃபாதர் பாட்டெல்லாம் அப்படி பயங்கரமாக பாடிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம தான் இயற்றுற மாதிரி, நம்ம தான் அந்த பாடலே உருவாக்குன மாதிரி உற்சாகமாக பாடிட்டு இருப்போம். ஆமென். அந்த வார்த்தைகள்லாம் பாடவே முடியாது. ஆமென். இன்னும் நான் அதை அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவன்னு எண்ணக்கூடாது. அல்லது இன்னும் அதிகமாக என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல வாஞ்சையோடு அதை ஒரு ஜபமாக பாட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்தில் வந்துட்டா அவர் என்ன பண்ணுவார்? நம்ம கூட சேர்ந்துக்குவார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க? சுத்திகரியுங்கள். அதான் பாவிகளே, உங்கள் கைகளை என்ன பண்ணுங்க? சுத்திகரிங்க. இருமனம் உள்ளவர்களே. இப்ப நம்மளை என்ன சொல்லுது வேதம்? ஆமென். சபைக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா என்ன, உலகத்தை நேசிக்கிறோம்னு சொன்னா நமக்கு என்ன இருக்குது? 2 மனம், 2 அகம், 2 விருப்பம். இங்கேயும் இருக்கணும், ஆனா அங்கேயும். பொதுவாக சொல்லுவாங்க, ஆற்றுலையும் ஒரு கால், சேத்துலையும் ஒரு கால். 2 படகுல பயணிக்க முடியுமா? என்ன ஆயிடுவோம்? கீழே தான் விழுவோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? சபைக்குள்ளே இருந்து கொண்டு இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக்குங்க. ஆமென். தேவனுக்கு எதிராக என்ன பண்ணுறான் பிசாசு? கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஆமென் இந்த உலகத்தின் ஆசைகளை என்ன பண்ணுறான்? அவயவங்களில் போர் செய்து என்ன பண்ணுறான்? அந்த இச்சையை என்ன பண்ணுறான்? சம்பாதிக்கணும், ஓடணும், உழைக்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறான்? ஆமென் உலகத்தின் மேலே பற்றுள்ளவர்களாக மாற்றிடுறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாத்த விட முதலாவது நம்ம எதை நேசிக்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். முதலாவது அதை தான் தேடணும். அப்பொழுது இவைகள் எல்லாம், நமக்கு தேவையானவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் நம்ம முதல்ல தேடுவோன்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் எல்லாம் ஒரு ஆச்சரியமாக சந்திப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்றுக்கு ஒரு ஊழியக்காரவங்க, ஒரு பெண் ஊழியக்காரி இப்படியாக சாட்சி சொன்னாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க.
அவங்கள ஆண்டவர் பேசுகிறாரு, முழு நேர ஊழியத்துக்கு வந்துருன்னு. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க, கவர்மெண்ட் டீச்சர் வேலை. அப்போ ஆரம்ப நாட்களில் அவங்கள திருச்சியில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஊழியத்துக்காக ராமேஸ்வரத்துக்கு போகும்பொழுது அவங்களுக்கு போகிறவங்க காணி கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதனால் ரிட்டர்ன் ஜேர்னிக்கும் காசு எடுத்துகிட்டு போயிடுவோன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் கூட்டம்லாம் 3 நாள் பேசிட்டு வந்துட்டாங்க. வர வழியில் ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பாலத்தில் அவரை கூட்டிகிட்டு ரிட்டர்ன் கொண்டு போய் பஸ்ஸு ஏற்றி விட வரவர், காரில் வந்தவர் பாலத்தில் நிப்பாட்டி பேசிகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அவருடைய பேண்ட்டிலேருந்து ஒரு செக் லீஃப் எடுத்தாராம். எடுத்துட்டு 7ன்னு போட்டாராம். முதல்ல 7ன்னு போட்டு அடுத்தது ஒரு சைபர் போட்டிருக்கிறாரு. 70 ரூபாயா செக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னொரு சைபர் போட்டாராம். அப்புறம் இன்னொரு சைபர் போட்டாராம். ஓகே, 7000 ரூபா நமக்கு வந்துட்டு போனது, அந்த ஊழியத்து வந்ததுக்கு காணிக்கு கொடுக்குறான்னு பார்த்தா அடுத்து இன்னொரு சைபர் போட்டாராம். போட்டுட்டு என்ன பேர் எழுதணும் உங்களுக்கு, மீன்ஸ் யாருக்கு எழுதுவாங்களே. அப்போ இவங்க ஊழியத்தின் பேரை சொன்னாங்களா, சன்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஊழியத்தின் பேரை சொன்னோடனே அதை எழுதி என்ன பண்ணிட்டாங்களாம், இவங்க தங்கள் ஊழியத்துக்குன்னு சொல்லி சொன்னதுனால அந்த பேரை எழுதிட்டு கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு செக் லீஃப் எடுத்தாங்களாம். எடுத்துட்டு 1ன்னு போட்டாராம். 1ன்னு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு சைபர் போட்டு அடுத்த சைபர் போட்டு அடுத்த சைபர் போட்டாங்க. இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? ஓகே, நமக்கு போக்குவரத்துக்கு கொடுக்க போகிறாராட்டுக்கு, பயண செலவு கொடுக்குறாருன்னு நினச்சா பக்கத்தில் இன்னொரு சைபர் போட்டாராம். இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? கரெக்டாக தான் சொல்கிறீங்களா? ஓகே. அப்புறம் பக்கத்தில் இன்னொரு சைபர் போட்டாராம். இப்போ எவ்வளோ ஆச்சு? 1 லட்ச ரூபா இது உங்களுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. நல்லா தான் சொல்லுங்களேன். கவர்மெண்ட் வேலையை கர்த்தருக்காக விட்டுட்டு வந்ததுனால அவங்க 100 ரூபாய்க்காகலாம் பல நாள் ஜெபிச்சிருக்கிறாங்களாம். ஆண்டவருக்காக விட்டுட்டு வந்து ஊழியத்துக்கு வந்தது நிமித்தமாக அவன் 1 லட்ச ரூபா ஒருத்தன் காணிக்க கொடுத்துருக்குறாங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள், நல்லாவே சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வருவோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார், அவன் மகிமைப்படுத்துவார். அவரை சார்ந்திருப்போன்னு சொன்னால் நிச்சயமாகவே உயர்த்துவார். எப்படி செய்வார்லாம் தெரியாது. அவங்க அங்கேருந்து கிளம்பி வரப்போ என்ன நினச்சிருப்பாங்க, வெறுங்கையாக நம்மளை அனுப்புகிறாங்கன்னு கூட மாம்சத்தில் எண்ணம் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி விடவே மாட்டார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென் சொல்கிறீங்களா? அல்லேலூயா. சபை என்பது ஆமென் உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. அதை நம்ம உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். நான் உலகத்துக்குரியவன் அல்ல. ஆமென் அல்லேலூயா. நம்ம யார்? நம்ம எங்கே? நம்முடைய குடியிருப்போ, நல்லா சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்போ பரலோகம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆமென் அல்லேலூயா. நம்ம இங்கே இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டா தான் நம்ம இதில் சந்தோஷப்படைவோம். ஆனால் நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். எப்போ அங்கே போவோம், எப்போ எவ்வளோ அவரோடு நம்ம ஆமென் நித்தியமாக இருக்கணும்னு வாஞ்ச உள்ளவர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. அதை தான் விரும்புவாங்க. அவன் உலகத்தை நேசிக்கிறவங்க வேற எப்படிலாம் இருப்பாங்க? 13வது வசனம் வாசிங்கன்னு சொன்னால், மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறது. போதும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தை விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பைபிள் சொல்லுது, நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி அங்கே வியாபாரம் செஞ்சு அங்கே சம்பாத்தியம் பண்ணுகிறவர்களே கேளுங்க, நாளைக்கு நடப்பது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? நாளைக்கு இருப்போமான்னு யாராவது ஷோராக சொல்ல முடியுமா? நேற்றுக்கு இரவு இந்த வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தி வருது. உளுந்தூர்பேட்டையினுடைய பிரஸ்பீட்டர் அவர் நேற்று இரவு மாரடைப்பினால் மரித்து போய்விட்டார். மனைவி கொஞ்ச நாள் முன்னாடி தான் மரித்திருந்தாங்க, உடல்நிலை சரியில்லாமல். நேற்றுக்கு இரவு கார்டியாக் அரெஸ்ட்டில் மரித்து போய்விட்டார். நெக்ஸ்ட் ஜூலை 2nd வீக் கான்ஃபரன்ஸ் வருது. அதுக்கான பிளானிங் மீட்டிங் போன வீக் திருச்சியில் வச்சு நடந்துச்சு. பிரஸ்பீட்டர்ஸ் ஓவர்சிஎஸ் மீட்டிங், அதுக்கு வந்திருந்தார். கான்ஃபரன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தார். அவர் தலைமையில் தான் அந்த செக்ஷன்லேருந்து எல்லாம் வரவும் போகிறாங்க. பட் அவர் நினச்சாரா, இந்த வருஷம் கான்ஃபரன்ஸ் நம்மளால், இது போன வருஷம் தான் கடைசி கான்ஃபரன்ஸு, இந்த பிளானிங் மீட்டிங் தான் நம்முடைய கடைசி பிளானிங் மீட்டிங்னு அவர் நினச்சிருந்தாரா? நேற்று இரவு கர்த்தருக்குள்ளே மரித்து விட்டார். முந்தானேத்து ஒரு தஞ்சாவூரில் ஒரு ஊழியக்காரர், அவரும் கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்பில் மரித்து விட்டார். அவங்களுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் அவங்களுக்கு குறித்த நாள் முடிந்து விட்டது. ஓட்டத்தை முடிச்சு ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க.
நம்ம சொல்ல முடியுமா என்னைக்கு எவ்வளோ நாள் இருப்போம் அப்படின்னு நம்மளால அஷூரன்ஸ் கொடுக்க முடியுமா? நாளைக்கு இருப்போமான்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லாத சூழ்நிலையில் நம்ம எந்த அளவுக்கு தேவனை சார்ந்து இருக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சாலும் தேவனோடு கூட இருக்கிற அளவுக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவ்வளோ தேவனுக்கு ஆயத்தமாக நம்ம இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சொல்லுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல. புகை இப்படி கொஞ்ச நேரம் குப்புன்னு வரும், கொஞ்ச நேரத்தில் காத்தோட காத்தா என்ன ஆயிரும், கலந்துரும், புகை இருக்கிறதே தெரியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆமீன். அந்த குறுகிய காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம் ஆமீன் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் தந்திரமாக பிசாசு என்ன பண்ணுறான், உலகத்தின் மேலே நம்முடைய ஆசாபாசங்கள் பற்றுகளை வைக்க விட்டு தேவனை பகைத்து அவருக்கு எதிராக கொண்டு போய் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறான். ஆமீன். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆமீன் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமீன். சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆமீன். ரெண்டு இருமனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். ஆமீன். ரெண்டு அகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. வேர் பிரிக்கப்பட்டவர்கள். ஆமீன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. வெளிச்சம் மறைஞ்சிருக்க முடியுமா? வெளிச்சத்தை மறைக்க முடியுமா? எப்படினாலும் அது கொஞ்சமாவது ரிஃப்ளெக்ட் தெரியும். ஃபோனை நீங்கள் குப்புற போட்டிங்கனாலும் அந்த சைடில் என்ன பண்ணும், கொஞ்சம் வெளிச்சம் வரும். வெளிச்சத்தை மறைக்கிறது கஷ்டம். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்துக்குள்ளே நம்ம போய் உப்பாவும் வெளிச்சமாகவும் இருக்க முடிகிறதா? நம்மளால் ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லி நம்மளை நினைக்காத அளவுக்கு நம்ம அவங்களோட கலந்துடுறோம், அவங்களுக்கு சரிசமமாக இருக்கிறோம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு வேதவசனம் சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆக ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? தாழ்மைப்படுங்க. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைப்படுறவங்களை உயர்த்துவார்னு சொன்ன, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பார். அந்த கிருபை என்ன பண்ணுமா? உயர்த்தி கொண்டே போகும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா இடங்களிலும் நம்மளை ஆமென் கனப்படுத்துறதா இருக்கும், மகிமைப்படுத்துறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆக ஓகோன்னு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நமக்கு என்ன சித்த வச்சிருந்தாரோ அந்த பாதையில் நம்மளை உயர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாருன்னா கர்த்தர் அவங்க சைடு தான். ஆமேன். அவங்களுக்கு எதிராக இல்லை, அவங்க பக்கத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க லைனில் இருக்கிறார். அவங்க ஆண்டவர் பக்கத்தில் நம்ம நிற்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமேன். இல்லை என்றால் நம்ம ஆண்டவருக்கு ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நான் இங்கேயும் இருக்கிறேன் அங்கேயும் இருப்பேன்லாம் இருக்க முடியாது. ஆமேன். மனுஷரை ஏமாத்தலாம், ஆனால் கர்த்தரை ஆமேன் ஆண்டவர் நல்லா தெரியும் நம்ம எதிராக நிற்கிறோமா அவர் சைடில் நிற்கிறோமான்னு. ஆமேன். இந்த காலையில் நாமே சிந்திப்போம். ஒருவேளை எதிராக நிற்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த காலைவேளையில் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவோம். ஆமேன். நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுப்போம். தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை ஆமேன் உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து ஆமேன் தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற நிச்சயம் உணர்வு உள்ளவர்களாக, நான் உலகத்தோட கலக்க மாட்டேன், என்னை ஆண்டவர் விலையக்கரையும் கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கார், ரத்தத்தினால கழுவப்பட்டவன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இச்சை எல்லாருக்கும் வரும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே வந்துச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் வந்ததே மனுக்குலத்தை ரட்சிக்க தான். பிசாசு சொல்கிறான், நீ காலில் விழுந்துட்டேன்னு சொன்னால் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன், உன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன், நீ மாத்திரு உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்றான். ஆமேன். அப்படி தான் என்ன பண்ணான் அங்கே ஏதேன் தோட்டத்தில், சாப்பிட்டுட்டிங்கன்னா நடந்துடும். நான் ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? அப்பாலே போ சாத்தானே. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த வசனம் பைபிளில் தெரிஞ்சிருக்கோ இல்லையா, இந்த வசனம் தெரிஞ்சிருக்கும். ஆமேன். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் எதிர்த்து நிலுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமேன். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 7வது வசனம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள். இன்றைக்கி நம்ம பிசாசு சொல்கிற சத்தத்துக்கு தான் கீழ்ப்படுகிறோம், அவன் கொடுக்குற உணர்வுக்கு, அவன் தூண்டி விடுற இச்சைக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் மாறாக தேவனுக்கு ஏற்று நிற்கிறவர்களாக இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு ஏற்று நிற்கிறீர்கள். அவன் என்ன பண்ணிடுவான்? ஓடிடுவான். ஆமேன். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் ஒவ்வொரு தடவை வரும்பொழுது அவன் ஓடி தான் போவான், ஒவ்வொரு தடவை வரும்போதும் தோற்று தான் போவான். ஆமேன். ஜெயம் கொடுக்குறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வகையிலெல்லாம் எந்த விதத்திலலாம் பிசாசு உங்கள் மாம்சத்தில் போர் செய்கிறான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது மூலியமாக நம்மளை என்ன பண்ணுறான்? நம்முடைய இச்சையை தூண்டுறான்,
பெருமையை தூண்டுறான், பொறாமையை தூண்டுறான், கசப்பை தூண்டுறான், வைராக்கியத்தை தூண்டுறான், கோபத்தை தூண்டுறான். ஆமேன். அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்மைப்படுத்துவோம். ஆமேன். ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு முன்பாக முடிந்த முழங்கால் படிடலாம். ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த காலவேளை கிருபை அளிக்கிற கர்த்தர், ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபை அளிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நிர்மூலமாகாது இருப்பதே கிருபைதான். நாம் உயர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு கிருபைதான் வேணும். கிருபை இருந்தா ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம நம்ம நினைச்ச உடனே நடக்கணும்ன்ற ஆண்டவர் அழகா நடத்துவார், நேர்த்தியா நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை கேட்கிறோமா? தாராளமா இருக்கு அவரிடத்துல கிருபை. ஆமென். அதிகமா கிருபை அளிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 4 ஆமென் 6 சொல்றது அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அதிகமான கிருபை அவரிடத்துல இருக்கிறது, தாராளமா இருக்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாழ்த்தலாமா? ஆண்டவரே, நான் அநேக நேரத்தில் போராடி பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், சண்டை பண்ணி பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், முயற்சி செஞ்சு பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், எதையாவது செஞ்சு அடைஞ்சோன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நான் உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தா விண்ணப்பம் பண்ணுவேன், உமக்கு காத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆமென். பெருமைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், பொறாமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கசப்புக்கு வைராக்கியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உம்முடைய சமூகத்தில் நான் என்ன தாழ்த்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 உலகத்துக்கு பின்னாடி போக மாட்டேன். ஏனென்றால் என்னை ரத்த சிந்தி மீட்டிருக்கிறீங்க, என்னை வேர் பிரித்து சபையில் உட்கார வச்சிருக்கிறீங்க. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன் என்று மனதிலே நாம் தீர்மானிப்போம் என்று சொன்னார். கர்த்தரிடத்தில் சேருகிறவரிடத்தில் அவரும் சேருகிறவராக இருக்கிறார். ஜெபிச்சும் அற்புதம் நடக்கல, ஜெபிச்சும் பதில் வரல. ஜெபத்தை மாத்துவோம். ஆமென். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. நீங்க எப்ப தரணும்னு சித்தம் வச்சிருக்கிறீங்களா கொடுங்கப்பா. பாரமே இறங்கிரும், கவலையே மாறிடும். ஆமென். சந்தோஷம் உண்டாகும், மனமகிழ்ச்சி உண்டாகும், விடுதலை உண்டாகும். பிசாசு அப்ப ஓடியே போயிடுவான். இச்சையை நிறைவேற்றணும்னு போய் ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்களா? உபவாசித்து ஜெபிக்கிறீங்களா? இல்ல, உங்க சித்தம் மாத்திரம் நடக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களாய், அவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய், அவயவங்கள்ல போர் செய்கிற இச்சை வந்து மரிக்கும் வரைக்கும் இருக்கும். ஒரு நாள் மேற்கொண்டுட்டா மாத்திரம் போதாது. முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறவரை ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்தம் நிலைத்திருக்கிறவரை ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. 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 உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. சொல்லுங்க, கிருபை இல்லாம உங்க கிருபை. தாழ்த்துறது, இதுதான் தாழ்த்துறது, இதுதான் தாழ்த்துறது. சுயமா இல்ல, மாம்சமா இல்ல, அனுபவத்திலிருந்து இல்ல. உங்க ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அதிகாலையில தேடுகிற கிருபை அளிக்கிறது. உங்க கிருபை இல்லாம சொல்லிட்டா போதும், நம்மளை தாழ்த்திட்டா போதும். அப்பா கரம் பிடித்து நடத்துவார், அரவணைச்சு நடத்துவாங்க. என்னால ஒன்றும் முடியாதுப்பா, நீங்க நடத்துங்க, நீங்க செய்யுங்க. அவயவங்கள்ல போர் செய்கிற இச்சைக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்காய்
எதிர்த்து நிற்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுவோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு நாள் நான் உங்களை பகைக்க கூடாது, ஒரு நாள் உங்களுக்கு எதிராக நான் நின்ற கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. என் அறியாமையில கூட நான் உங்களுக்கு எதிராக வந்து நிற்க கூடாது ஆண்டவரே என்று நீங்க விரும்பினா கர்த்தர் நடத்துவாரு, என்று நீங்க விண்ணப்பம் பண்ணா கர்த்தர் நடத்துவாரு. நான் எப்பயும் உங்க சைடிலே இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. உங்க பிள்ளையாவே இருக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் இல்ல, சதா காலமும். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. மார்த்தட்டி சொல்ற அளவுக்கு ஆமென், அவர் அண்டையில அவர் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. மரண பரியந்தம் எங்களை நடத்துவீங்க. எல்லா போராட்டங்கள்ல இருந்தும் எங்களை விடுவித்து நித்தியமான மனமகிழ்ச்சியில கொண்டு போய் சேர்க்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. ஆமென். ஒரு நாள் நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம ரெண்டாக முடியவர்களா, இருமனம் உள்ளவர்களா இல்லாதபடிக்கு, அப்படி இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்யுங்க. பழையவர்கள் எல்லாம் ஒழிய உதவி செய்யுங்க. எல்லாம் புதிதாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் வாஞ்சை விருப்பம், அவன் வழிநடத்துதல் நம்மோடு கூட இருந்து, நமக்குள் இருந்து நம்மோடு நம்மை வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். துதி கனமகிமையும் மக்கே எல்லாவும், ஓ எல்லாவுமே துதி கனமகிமையும் மக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. கனமகிமை உமக்கே, ஓ எல்லாம், ஓ எல்லாமே துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.